ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே அது ரொம்பவே உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் மனசு ரொம்பவே நல்லவங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாத குணமுடையவங்க தான் நீங்கள். அதனால தான் பல நேரம் உங்களுடைய மனசு தான் ரொம்பவே அதிகமாக காயப்பட்டிருக்கும். மீன ராசிக்காரங்க பொதுவாக யாரையுமே காயப்படுத்தவே விரும்ப மாட்டாங்க. சண்டை, தகராறு இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்காது. அமைதியாக எல்லார்கிட்டேயுமே நல்லா பழகணும் அப்படிங்கிறது தான் உண்மையான மனசு. ஆனால் வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் நீங்கள் நல்லது செஞ்சவங்களாவே இருந்தாலுமே புரிஞ்சு கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் நம்பினவங்க சில நேரம் தூரமாக போயிருப்பாங்க. அந்த அனுபவம் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே ஆழமான காயங்களை விட்டுருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது சில நேரம் கனவு மாதிரி இருக்கும். பெரிய ஆசைகள் இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே உடனே நிறைவேறாது. இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும். அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில் நல்லது தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில பேர் சோதனைகள் ஏற்கனவே நடந்திருக்கலாம். பெரிய பெரிய சோதனைகளும் நடந்திருக்கலாம். சில பேர்னால சோதனைகளும் நடந்திருக்கலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உறவுகளில் ஏற்பட்ட மனவேதனை, அப்புறம் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்கள், இது எல்லாமே உங்களை ஒரு கட்டத்தில் ரொம்பவே சோர்வடைய வச்சுருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் தான் உங்களை இன்னுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனிதராக மாற்றியிருக்கும். மற்றவர்களுடைய வழியை எளிதாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனசு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மனிதர்கள் ஆரம்பத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரையுமே உடனே முழுமையாக நம்பிடக்கூடாது. சிலர் வெளியில் நல்லவங்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வேறு எண்ணம் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால் இந்த காலத்தில் யாரை நம்புறது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது பெரிய பிரச்சனையாக மாறாது. பொறுமையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விரைவில் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீன ராசிக்காரங்க சில நேரம் தனியாக இருந்து யோசிக்க விரும்புவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அந்த தனிமை தான் உங்களுக்கு வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளவும் உதவும். அது கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்களை நினச்சி நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. வேலை அல்லது தொழில் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அது சின்னதாக இருந்தாலும் பின்னாடி பெரிய முன்னேற்றத்திற்கான வழியை தான் கொடுக்க போகுது. சில மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் பணம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கவலை குறையவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு கூட நடக்கலாம். அது திருமணம், வேலை அல்லது குழந்தை போன்ற ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மனிதர் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம். இப்போது மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு அப்படிங்கிறது மிகவும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் ஒருத்தரை நம்புனீங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டீங்க. ஆனால் சில நேரம் அந்த நல்ல மனசை சிலர் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக இருந்த மன அழுத்தமும் குறையும். உங்கள் மனசுக்குள்ளே இருந்த சில பல காயங்களும் மெதுவாக ஆறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய நபர் வருவாங்க. என்ன அப்படின்னா மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள் தான் நம்மளை இன்னுமே பலமாக மாற்றுவதற்கானதாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு, உங்களுடைய பொறுமைக்கும் தான் உங்களுக்கு பலமே. இப்போது அதை நம்பி முன்னேறுங்க. நல்ல காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே அழகானது. மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் விஷயங்களை உணர்வீங்க. உங்கள் வார்த்தைகளில் கூட சில நேரம் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கலாம். அதனால தான் சில சமயம் நீங்கள் அமைதியாக இருக்கவும் விரும்புகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் நீங்கள் தனியாக தான் நின்று போராடி இருக்கீங்க. யாருமே உங்களுக்கு உதவி அப்படின்னு பண்ணவே கிடையாது. எல்லா விஷயங்களையுமே தனியாக நின்று போராடி எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாத்துலேயுமே சுற்றி இருந்தாலும் உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்க ரொம்பவே குறைவானவங்களாக தான் இருந்தாங்க. அதனால தான் சில நேரம் மனசுக்குள்ளே ஒரு வெறுமை அப்படிங்கிறது கூட இருந்துகிட்டே இருந்திருக்கும். மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே யாரையுமே காயப்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் பலர் உங்களை புரியாமலேயே காயப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க கற்றுக் கொடுத்துருந்துருக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு நபர் வரப்போகிறாங்க. அந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் சற்று எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க எப்படின்னா உங்கள் விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு
மற்றவங்க கிட்ட போய் அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆபத்து வர மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இனிமேல் வரக்கூடிய ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஒரு சின்ன எச்சரிக்கை தான். அவங்களால வரக்கூடிய ஆபத்தை நீங்கள் முன்னாடியே தடுக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான். மீன ராசிக்காரங்களுக்கு சில நேரம் வாழ்க்கை அப்படிங்கிறது திடீர் மாற்றங்களை கொடுக்கும். ஒரு விஷயம் நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள் நீண்ட நாள் இருக்காது. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகிரும். உங்கள் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அந்த மனிதர்கள் நண்பராக இருக்கலாம் அல்லது வேலை சம்மந்தமாக பழக்கமாக இருக்கலாம். ஆனால் எல்லாரையுமே உடனே நம்பி விடக்கூடாது. சிலர் உங்களை பயன்படுத்தி கொள்ள நினைக்கலாம். அதனால தான் இந்த காலத்தில் யாரை நம்புறது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்தது மீன ராசிக்காரங்க மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உடனே உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சில நேரம் அந்த நல்ல மனசு தான் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது. அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் உங்களுடைய மனசை முழுசாக நீங்கள் காட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பெரிய பிரச்சனையாக மாறாது. ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும். உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சிறிய உடல்நல பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். ஆனாலும் அது பெரிய விஷயமா மாறாது. சரியான கவனத்தை எடுத்தீங்க அப்படின்னா விரைவில் சரியாகிரும். வேலை அல்லது தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில நல்ல வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் அது சின்னதாக இருக்கும். ஆனால் பின்னால் அது பெரிய வளர்ச்சிக்கு வழியை காட்டும். சில மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் பணம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி கூட வரலாம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பொருளாதார கவலை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த மனிதர் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம். உங்கள் மனசு வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு துணையாகவும் இருப்பார். மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு அப்படிங்கிறது, பாசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டீங்க. ஆனால் சில நேரம் அந்த அன்பை சிலர் மதிக்காமலே இருந்திருப்பாங்க. அதனால் மனசு உடைஞ்ச தருணங்களும் உங்களுக்கு அதிகமாகவே வந்திருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் தான் உங்களை இன்னுமே வலிமையான மனிதராக மாற்றப்போகுது. குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல செய்திகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வாகவும் இருக்கலாம். மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள் நம்ம உடைக்கிறதுக்காக அல்ல, நம்மளை இன்னுமே பலமாக மாற்றுவதற்காக அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு முன்னேறினீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்களை நல்ல மனசும் உங்கள் பொறுமையும் தான் உங்கள் பெரிய பலம்னு கூட சொல்லலாம். அதை நம்பி முன்னேறுங்க. நல்ல காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம். மற்றவங்க நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உங்கள் மனசு. ஆனால் எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் உங்களுடைய குணம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. யாராவது ஒரு வார்த்தை கூட கொஞ்சம் கஷ்டமாக பேசினாலுமே அது உங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிரும். அதனால தான் சில நேரம் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறவங்களாகவும் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கலாம். சில சமயம் சந்தோஷம் வந்திருக்கும், சில சமயம் கஷ்டமும் வந்திருக்கும். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களுக்கும் உங்களை ஒரே நல்ல மனிதராக மாற்றியிருக்கு. மீன ராசிக்காரங்க பொதுவாகவே யாரையுமே காயப்படுத்தவே மாட்டாங்க. எப்போதும் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் சில நேரம் உங்கள் ஆசைகளை கூட விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. நீங்கள் நம்பின சில மனிதர்கள் எல்லாமே உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் மனசார செஞ்ச உதவிகளை சிலர் மறந்தும் இருக்கலாம். அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை பாடமாக இருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடைசியில் நல்லது தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சிலர் திடீர்னு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் பின்னாடி அது நல்லதாக தான் இருக்கும். சில புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அந்த மனிதர்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது வேலை சம்மந்தமான பழக்கமும் ஏற்படலாம். ஆனால் எல்லாரையுமே உடனே முழுமையாக நம்பிடக்கூடாது. சிலர் வெளியில் நல்லவங்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வேறு எண்ணமும் வச்சுட்டு இருந்திருக்கலாம். அதனால் இந்த காலத்தில் யாரை நம்புறது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாகவும் இருக்கணும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா
உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மீன ராசிக்காரங்க சில நேரம் தனியாக இருக்கவே விரும்புவீங்க. அந்த தனிமை தான் உங்களுக்கு பல விஷயங்களை யோசிக்கிறக்கும் ஒரு டைம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை நம்பி நீங்கள் முன்னேறுங்க. நல்ல காலம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.